கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோஜா செடிகளை கட் பண்ணி விட்டு இப்படி ஒரு உரத்தை கொடுத்தீங்கன்னா சூப்பராக தளிர்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தம்பி எங்கேப்பா ரிசல்ட்டு அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறது எனக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி நல்ல கிளறி நல்ல ஒரு மக்கிய உரத்தை வந்து கொடுத்துருந்தோம். நம்ம கூடிய சீக்கிரம் இந்த ஒரு இயற்கை உரத்தை வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ரிசல்ட்டை முதல்ல கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ரிசல்ட்டை இங்கே உங்களால் பார்க்க முடியும். தம்பி ரொம்ப நாளாக வளர்த்துருக்குமா தம்பி செடிகளை நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க கட் பண்ணி போட்டுடுங்க அப்படின்ட்டு ரிசல்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்க போனால், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஒரு டெமோ கொடுப்போம். அதில் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களோட செடிகளை வந்து ட்ரை பண்ண போகிறீங்க. நம்ம வீட்டில் இருந்த ரோஜா செடிகளை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி இயற்கை உரத்தை வந்து கொடுத்தாச்சு. 2 மெத்தட், உங்களுக்கு இயற்கை வேணும்னா இயற்கை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை செயற்கை வேணும் அப்படின்னா செயற்கை. அண்ட் முக்கியமான விஷயம் எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்கு அப்படின்றத பாருங்கள். இங்கே நிறைய மொட்டுக்களுமே இந்த செடிகளை வைக்க ஆரம்பிச்சிச்சு. அண்டு வந்திருக்க தளிர் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே இல்லாமல் சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்தை போட்டு மொட்டுக்கள் மலர வரைக்கும் நம்ம பார்த்துட்டா நம்ம செடி நர்சரியில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி பூத்து குலுங்க ஆரம்பிக்கும். அடுத்த வாரத்துலேருந்து இந்த உரமும் நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குங்க. தேங்க்யூ, பை பை, ஹாப்பி கார்டனிங்.